திரு ஏழரசன், நீங்க பதில் சொல்லிடலாம். 2 பேருக்கு பதில் சொல்லணும். மணிகண்டனுக்கும் திரு முனவர் பாஷாக்கும் பதில் சொல்லிருங்க. ஆமா, முதல்ல நிதி ஆயோக் கூட்டத்தை பத்தி திருமதி அஷினா அவங்களே தெளிவா சொன்னாங்க. அதாவது அதே தான் கார்த்திகேயன் சொன்னாரு. போனவங்களுக்கு முதல்ல நிதி ஆயோக்கோடைய கூட்டம்ன்றது, நிதி ஆயோக்ன்றதே பேன் பண்ண வேண்டியது. ஒரு காலத்துல பிளானிங் கமிஷன் இருந்தது. பிளானிங் கமிஷன்ல எல்லா முதலமைச்சரும் பங்கேற்பதற்கும் திட்டங்கள் தீட்டுவதற்கும் அதற்கான உரிமைகளும் வழங்கப்பட்ட குழு அது. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? நிதி ஆயோக் அது மாதிரி ஒரு குழுவாக இருக்கிறதா? நிதிகளை பற்றி பேசி இன்னென்ன பெறுவதற்கான குழுவாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அத முதல்ல இல்லாத ஒரு அதிகாரமற்ற, ஜனநாயகமற்ற, கூட்டாட்சி தத்துவம் இல்லாத ஒரு குழுவாக அமைத்து எல்லாரையும் நசுக்குவதற்கும் மாநில உரிமையை பறிப்பதற்கான ஒன்று அது. அதுல பங்கேற்பதை பற்றி அல்ல, பங்கேற்றால் என்ன நடக்க போகிறது என்பதுதான் முக்கியமானது. அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது, நீங்க கூட்டத்துல பங்கேற்று தமிழகத்திற்கான நிதிகளை கேட்டு வாங்கிட்டு வரலாம்ல, போகாமல் புறக்கணிப்பதன் காரணமாக எப்படி தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பாலவேல் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நிதி ஆயோக் மூலமாக நீங்கள் பெறுவதற்கே உரிமை இல்லை. நிதி ஆயோக் மூலமாக பேசுவதற்கு, நீங்கள் பேசி பெறுவதற்கான பிளானிங் கமிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இதில் இல்லை. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதுவே தெரியல, அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன தமிழ்நாட்டிற்காக கோரிக்கை வைத்தார்கள், என்ன கேள்வி எழுப்பினார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை தரேன்னு சொன்னாங்களே, தந்தீங்களா? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2வது திட்டத்துக்கு நிதி தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், அதுக்கான உங்களுடைய அறிக்கை தாருங்க, நீங்க வாங்க சொல்லுங்கன்னு சொல்றோம், ஒப்புதல் தாங்கன்ற தரீங்களா? வெள்ள நிவாரண தொகை 37,000 கோடி தேவைன்றது கணக்கிட்டப்பட்டு சொல்லி இருக்கு. இன்னும் நீங்க தர முடியும்ன்றது சொல்லி இருக்கீங்க. பார்வையிட்டீங்களா, தரீங்களான்னு கேக்குறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இது எதையாவது பற்றி பேசியதை பற்றி பார்க்காமல் இங்க பொத்தாம் பொதுவாக திமுக பொதுவாக இருக்கிறது, கூச்சல் எடுக்கிறதுன்றது மட்டும் பேசுறதுக்கு வராங்க. திரு கார்த்திகேயன் கேட்டதுக்கு பதிலே இல்ல. வாசன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றதுக்கு பதில் இல்ல அவர்கிட்ட அன்னைக்கு. ஆனா பொத்தாம் பொதுவா விமர்சிக்கணும்னு விமர்சிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு அவரு வேற இடத்துல கூட்டணியில் இருக்கிறதுனால விமர்சிக்கணும்னு விமர்சிட்டாரு. அதேதான் ஆரோக்கியமான விமர்சனம் அவரு. அதுதான் அரசியல், அதுதான் ஆரோக்கியமான விமர்சனம். ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப வரேன். நானு வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக திரு மணிகண்டனும் சொன்னார், அதே தான் இவரும் சொல்ல வர்றாரு. நான் கேட்க வரேன், வெள்ள நிவாரணத்திற்காக கோரிக்கை வைப்பதில் கோரிக்கை வைக்காம இருந்திருக்கிறோமா? ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கலையா? நீங்க திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம், தரேன்னு சொல்றாங்க. தரேன்னு சொல்லிருந்தவங்க இன்னைக்கு தராமல் மறுக்கிறார்கள் என்று நாங்கள் எதிர்த்து சொன்னால் அது தவறா? நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் அது தந்திருக்கணும்னு சொல்லணும். நீங்க நாங்களும் அதை தான் சொல்ல வரேன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா, கேட்டு இருந்தா கொடுத்துருப்பாங்க, அவங்க கொடுக்காம போயிட்டாங்களா? இது மாதிரி பொத்தாம் பொதுவான பதில் சொல்வது நியாயமா? முதல்ல சரி, அதாவது எதிர்கட்சி என்பது எதிரிகள் கட்சிகளாக இருக்கக்கூடாது. அதனாலதான் தலைவர் சொன்னாரு, இது புற்றுச்சல் போல இது மறைந்து விடும் சொன்னாருன்னா, காரணம் என்னன்னா, திடீர்னு முளைக்கிறீங்க, திடீர்னு காணாம போயிடுறீங்க, என்ன செய்யறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வெள்ள நிவாரண தொகை தேவை இருக்கு, அதுல நியாயம் இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆளுநர் அவர்கள் அதிமுக ஆட்சி நடக்க பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தையும் போய் ஆய்வு செய்யறேன்னு போறாரு. போன போது என்ன பண்ணோம்? திமுக தான் கண்டனம் தெரிவிக்குது. எல்லா இடத்துலயும் கருப்பு கொடி காட்டி தடுத்து நிறுத்தப்படுகிறது. தவறுன்னு சுட்டி காட்டியது. சரி, 7.5% கிராம அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுல இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரா கவர்னர்? கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு. இல்ல, அதான் மாநில அரசு ஆளுநர் மீதும் பிரதமர் மீதும் மத்திய அரசு மீதும் குற்றம் சாட்டி மாநில அரசு தப்பித்துக் கொள்கிறது அப்படிங்கிறாரு மணிகண்டன். கிடையாது, அததான் நான் சொல்ல வரேன். தப்பித்துக் கொள்ளவில்லை, எங்களோட கடமையை நாங்க ஆற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜிஎஸ்டி வரை 20,000 கோடி பாக்கி இருக்கிறது. காம்பன்சேஷன் தரல. தரணுமா வேண்டாமா? இதை கேட்கணுமா வேண்டாமா? அரசுக்கு தேவையான நிதிகளுக்கு நமக்கு வேண்டாமா? இன்னைக்கு மின்கட்டணம் உயர்ந்துச்சுன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்களே, மின்கட்டண உயர்வு யாரால வந்தது? உதயமின் திட்டத்துல கையெழுத்துட்டீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இதை எதிர்த்தாங்க, இது தவறுன்னு சொன்னாங்க. நத்த விஸ்வநாதன் அன்றைக்கு அமைச்சரா இருந்தவர் தப்புன்னு சொன்னாரு. முதல்ல இதுல கையெழுத்திடக்கூடாது, இது நமக்கு கேடுன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு உதயமின் திட்டத்துல கையெழுத்துட்டாங்க. அதுல என்ன கிளாஸ்ல கையெழுத்து போட்டாங்க? பர்ச்சேசிங் ஆஃப் இபி, அதாவது எலக்ட்ரிசிட்டியை பெறறதுக்கு தனியார் நிறுவனத்துக்கான ஒப்பந்தத்தை போல உருவாக்கி விட்டுட்டாங்க. சரி, அவங்க ரேட் பிக்சேஷனுக்கான ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி, அதனால மின்கட்டணத்தை தொடர்ந்து ஏத்தணும்ன்றாங்க.
இப்ப இன்னைக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் கட்டணத்தையும் பிற மாநிலத்தில், குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின் கட்டணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இது குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்றேன், இல்ல மின் கட்டணத்தை மட்டும் இல்ல, பரந்தூர் ஏர்போர்ட் பத்தி சொல்றாரு. பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் எப்ப அறிவிக்கப்பட்டது? 2019 அறிவிக்கப்படுது. இவங்க கூட்டணியா இருந்து அதிமுக கூட்டணி அமைத்து பாஜகவோடு, பாஜக ஆட்சி பொறுப்பு 2வது முறை வந்து அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இன்றைக்கு செயலாக்கத்திற்கு வருகிறது. இல்ல அதுதான் கேக்குறாரு, சேலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்களே, ஏன் பரந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நாங்க ஆதரவு தெரிவிக்கல, வேற ஃபீசிபிலிட்டி கிடையாதுன்றாங்க, வேற இடம் கிடையாதுன்றாங்க, இன்னொரு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சேலத்துக்கு வழி இது தேவையில்லை. சேலத்திற்கான வழி 2 நெடுஞ்சாலைகள் இருக்கு நமக்கு. ஆனால் ஏர்போர்ட் என்பது மிக அவசியமானது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இன்னைக்கு பக்கத்துல இருக்கு, ஹைதராபாத்துக்கு இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. சரி, அப்ப மிக அவசியமானது பொருளாதார முன்னேற்றத்திற்கு. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இல்லனா இது இனிமேல் அயல்நாட்டினுடைய வணிகத்திற்கு பெரிய தேவை இருக்கிறது, எக்ஸ்போர்ட்டிங்க்கு. அப்ப அது வேண்டாம்னு சொல்றோம்னா தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்களாக மாறிடும். இல்ல இது மாதிரி இருக்கும் பொழுது ஒத்து போகணும்ன்றாரு. சரி, ஓகே. ஒத்து போகணும்னா எனக்கு புரியல. நீங்க பாஜக அரசோடு ஒத்து போவதில் எங்களுக்கு மாறுபடவில்லை. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பொழுது நாங்கள் எதிர்க்க வேண்டியிருக்கு. இந்திய திணிப்புன்னு சொல்றீங்கன்னா நாங்க ஒத்து போனோம்ன்றீங்களா? நீட் தேர்வு நடத்துகிற போது மோசடிகள் நடக்கிறது என்றால் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்வதை நாங்கள் ஒத்து போனோம். பேசலாம். 5வது 8வது மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவேன், அதுக்காக ஒரு தேசிய கல்விக் கொள்கை எடுத்து வருவேன். யூனிவர்சிட்டி இசை இனிமேல் இருக்கக்கூடாது. கல்வித்துறையினுடைய அதிகாரம் வந்து மாநிலத்தில் இருப்பதற்கு பல்கலைக்கழகம் மிக அவசியம். பல்கலைக்கழகத்தையே பேன் பண்ண போறேன்றாங்க. மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நேரம் குறைவா மாநிலத்திற்கான போவதன் மூலமாக மாநிலத்திற்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது சிலவற்றை யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக போராடி பெற வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. அப்படியான ஒரு போராட்டத்தை தான் நீங்க மாநில அரசு செய்கிறது அப்படிங்கிறாங்க. பாலவேல், எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமார் மாநிலத்துக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னார். ரொம்ப நியாயமான கேள்விங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க மாநிலத்துக்கு இவ்வளவு பெரிய தொகை வாங்கியிருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் யூபிஏ அமைச்சரவையில மரியாதைக்குரிய மூக அழகிரி, தயாநிதி மாறன்லாம் அமைச்சராக இருந்தப்ப திமுக தயவால் தான் காங்கிரஸ் ஆட்சியே ஓடுதுன்னு இருந்தப்ப இவங்கெல்லாம் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அப்ப எவ்வளவு போன ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி வாங்கல, இவங்க எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 2வது பாத்தீங்கன்னாங்க, சுனாமின்னு வந்துச்சு. அம்மா அவர்கள் இருந்தப்ப சுனாமி வந்தப்ப அப்ப இருந்த யூபிஏ அரசாங்கம் மன்மோகன் சிங் இதே பிளைட்ல வந்து சுனாமி எல்லாம் பார்வையிட்டார், பாதிப்புகளை பார்வையிட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணார். அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல அப்படிங்கறதுனால தான் 2 பேர்த்தோடையும் கூட்டணி வைக்கல. ஆனா நாங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்குவோம், ஆனா சொல்றதுக்கெல்லாம் காரணம் கவர்னரையும் மோடியும் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்த அரசியல். 2வது, புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம், உதய மின் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுங்க.